இப்ப இதுல இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, அதுல எல்லாம் ஏதோ அங்கங்க கேள்வி வரும். கொஞ்சமா பதில் நல்லா விஸ்தாரமா சொல்லிட்டு போயிடுவா. இதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கேள்வி பதில் முறையாத்தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் இதற்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட சிறப்பு. மேல சொல்றார் பராசரர், இந்த உலகத்திற்கு காரணபூதனாக இருக்கிறவன் விஷ்ணு. அதை நேற்றுக்கே பார்த்துட்டோம். விஷ்ணு தான் காரணம். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவருக்கு தான் விஷ்ணுன்னு பெயர். அதை சொல்லிட்டார். அவருக்கே வாசுதேவன்கிற பேர் உண்டு. அடுத்தது சொல்றார், சர்வத்ராசவு சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதா ததஸ்ஸ வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிபட்யதே. பெருமானுக்கு வாசுதேவன் ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? வசுதேவருக்கு பிள்ளை, அதனாலே வாசுதேவன். இப்ப தசரதனுடைய பிள்ளை ராமன். தசரதனுடைய பிள்ளையான ராமனுக்கு தசரதனுடைய பிள்ளைங்கிறதுனாலே ஒரு பேர் இருக்கு. அது என்ன? தாசரதின்னு சொல்லுவார்கள். பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமனுக்கு ஒரு அருமையான பெயர் அது, தாசரதி. அத போல வசுதேவருக்கு பிள்ளையாக இருப்பதாலே கண்ணனுக்கு வாசுதேவன் பெயர். அது மட்டும் பொருள் அன்று. ஒரு அழகான பொருளை சொல்றா. வாசுதேவன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லா இடத்திலும் தான் வசிப்பவர், எல்லாமும் தன்னிடத்திலே வசிக்க பெற்றவர். இந்த ரெண்டு தன்னா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இடத்திலும் தான் இருக்கார், எல்லாம் தன்னிடத்திலே இருக்கும்படி இருக்கிறார். அத்தனையும் அவருக்குள்ள இருக்கு. அவரும் எல்லாத்திலையும் இருக்கார். அதனால அவருக்கு என்ன பெயர்? வாசுதேவன் பெயர். அப்ப வாசுதேவன்கிற பெயருக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், விஷ்ணுங்கிற பெயருக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துல வியாபித்திருக்கிறவர் விஷ்ணு, நீக்கமர நிறைந்திருக்கிறவர். வாசுதேவர்னா எல்லாத்திலையும் தான் இருக்கார், எல்லாம் தனக்குள்ள இருக்கும்படி இருக்கிறார். அதனால் தான் அந்த பெயரே அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும். இப்ப இதை எதற்காக பராசரர் சொல்றாருன்னா, இந்த உலகம் முன்பு எப்படி இருந்தது, யாரால் படைக்கப்பட்டது, யாராலே நிலை பெற்றிருக்கிறது, யாராலே காக்கப்படுகிறது, யாரிடத்துல இது லயமடையும், பிரளயம் எல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் மைத்ரேயர் கேட்டிருக்கார். அதுக்குதான் பதில் சொல்றார், இந்த உலகமே வாசுதேவன், வாசுதேவனே இந்த உலகம் அப்படின்னு அவர் பதில் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு அழகான வேறுபாட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அத்வைத்தம்னா என்ன, விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன, அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன். அத்வைத்த மதத்தை இந்த உலகத்திலே நன்கு வளர்த்தவர் சங்கர பகவத் பாதர். அன்னைக்கே சொன்னேன், ஆதிசங்கராச்சாரியர்னு சொல்றோமே, அவர் தான் அத்வைத்தத்தை வளர்த்தார். அத்வைத்தம்னா என்னன்னா இரண்டற்றது. அத்வைத்தம் இஸ் ஈக்வல் டு இரண்டற்றது, ஒண்ணுதான் இருக்கு, அதுதான் அத்வைத்தம். என்ன ஒண்ணுதான் இருக்குன்னு கேட்டா, பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, மத்த எல்லாமே பொய். இதுதான் அத்வைத்த சம்பிரதாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்மம்னா நான்முக கடவுள்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க. பரமாத்மா, மேலான பரதேவம், பரதெய்வம்னு சொல்றோம் பாருங்க, அந்த பரமாத்மா பரம்பொருள், அது ஒண்ணுதான் உண்டு, மீது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். இப்ப இத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, நான் உட்கார்ந்து இருக்கனே, இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு மாயை, இருக்கிறா போல தெரியும், ஆனா உண்மையில கிடையாதுங்கிறா. புரியுறதா உங்களுக்கு? இப்ப எல்லாம் இருக்கா போல இருக்கு, ஆனா ஒன்னும் கிடையாது, எல்லாம் பரபிரம்மம் தான், பரபிரம்மம் ஒன்றுதான் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீயும் பரம்பொருள், நானும் பரம்பொருள். இந்த நீ நான்கிற வேறுபாடு கூட இருக்கா போல தெரியறதே தவிர உண்மையில அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்னுதான் உண்டு, ரெண்டாவதே கிடையாது. அப்ப இப்படி தெரியறதே இதெல்லாம் என்ன அப்படின்னால், அந்த பரம்பொருள் இருக்கே, அதுக்கு மேலே அழுக்கு படிஞ்சா போல ஒண்ணு விழருது. அந்த அழுக்கு அஜ்ஞானம், அது மேல விழறதுனால ஒன்றா இருக்கிற பரம்பொருள் நிறைய இருக்கா போல தெரியறது. இதை யார் சொல்றா? எந்த மதத்தவர்கள் இதை சொல்லுகிறார்கள்? அத்வைத மதத்தவர்கள். ஆதிசங்கர பகவத் பாதருடைய கருத்து இப்படி அமைந்திருக்கிறது. இப்ப விசிஷ்டாத்வைதிகள் ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்றோம். எம்பெருமானார் தரிசனம்னு கொண்டாடுவார்கள். அந்த ராமானுஜருடைய மதத்தை அதை ஃபாலோ பண்றவா. ராமானுஜர் என்ன சொல்றார் அப்படின்னால், ஒண்ணுதான் உண்மை, மீதி எல்லாம் பொய்ன்னு கிடையாது, எல்லாமே உண்மைங்கிறார். அத்தனையும் உண்மை. இன்னொன்னு முக்கியமான வேறுபாடு என்ன? சங்கராச்சாரியர் சொல்றச்சே சொல்றார், தெய்வம் ஒண்ணுதான் உண்டு, நீ இன்னும் ஒண்ணு தனியா கிடையாதுங்கிறார். ராமானுஜர் என்ன தெரியுமா சொல்றார்? என்ன இருந்தாலும் தெய்வம் வேற, நீ வேற. அவன் ஆண்டான், நீ அடிமை. அவன் உன்னிடத்திலே தொண்டுகளை கொள்ளும், அவன் நீ தொண்டுகளை
செய்பவன். இந்த வேறுபாடு அடிப்படையிலேயே உண்டுங்கிறார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உலகமே பரம்பொருள், இத சங்கராச்சாரியரும் சொல்றார், ராமானுஜரும் சொல்றார். சுவாமி இப்பத்தானே எல்லாம் ஒண்ணுங்கிறது சங்கரருடைய கருத்துன்னு சொன்னீங்க. இல்ல பரமாத்மா வேற, நாமெல்லாம் வேற, நாமெல்லாம் நமக்குள்ள வேற வேற. இது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். பரமாத்மா வேறேன்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் தூக்கம் வரா மாதிரி தான் இருக்கும். ஆனா தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, இது முதல்ல இருந்தே தூக்கம் வரா மாதிரி தான் இருக்கு, அது ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ. ஆனா இது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இயற்கைய படைப்பை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா தான் ஒரு கட்டத்துல படைச்சவனை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நாம போவோம். படைப்பை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப நம்ம வீடுன்னா பார்த்து பார்த்து கட்டுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. ஒரு வீடு கட்டுற ஒரு நிலைமை வந்தது, ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் நல்கினான்னா உடனே நம்ம எத்தனை பிளான் போடுறோம். இந்த ரூம் இப்படி இருக்கணும், இது மாஸ்டர் பெட்ரூம், இது குழந்தைகளுக்கு பெட்ரூம்ங்கிறது இப்படி இருக்கணும், டிராயிங் ரூம் இப்படி இருக்கணும், ரிசப்ஷனா அந்த ஹால் இப்படி இருக்கணும், கிச்சன் அது எப்படின்னு அங்க கேட்டுக்கோப்பா, வீட்டம்மா கிட்ட கேட்டுக்கோ, அவங்க சொல்றபடி போட்டு கொடுத்துருவோம். இத்தனை பாக்குறோம் இல்லையோ. அத போல நாம எப்படி நாம் படைக்கப்பட்டோம், நாம என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நாம இருக்கிற இந்த உலகம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்கரர் சொல்றார் ஒண்ணுதான் உண்மை, மீது எல்லாமே பொய்யின்னுட்டார். ராமானுஜர் சொல்றார் எல்லாமே உண்மைதான். பரமாத்மாவும் இருக்கு, ஜீவாத்மாக்களும் இருக்கு. பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மாக்கள் வேறுபட்டவர்கள். ஜீவாத்மாக்களுக்குள்ளேயே உங்களிலிருந்து நான் வேறுபட்டவன், என்னிலிருந்து நீங்கள் வேறுபட்டவர்கள், உங்களில் நீங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து வேறுபட்டவர்கள், இப்படிங்கிற பேதம் இருக்கு அப்படிங்கிறது ராமானுஜருடைய கொள்கை. இப்ப பாருங்க, இந்த உலகமே பரமாத்மா அப்படின்னு சொன்னால் இது சங்கரருடைய கருத்தை சொல்றா போலத்தானே இருக்கு அப்படின்னு மேலெழுந்த வாரியா தோன்றும். ஏன்னா அவர் தான் என்ன சொல்லியிருக்கார், ஒண்ணுதான், அதுதான் பலவா தெரியறது. அப்ப இந்த மைக்கா தெரியறது, இங்க இருக்கிற அந்த சாமான்கள் எத்தனை எத்தனை உண்டோ அப்படி நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒலி வாங்கி இருக்கு, ஒலிபெருக்கி இருக்கு, அதுக்கு மேல ஃபேன் போட்டிருக்கா, சேர் இருக்கு, இது அத்தனையும் இருக்கு, நின்று பேசுறதுக்கு மேடை வச்சிருக்கா, இத்தனையும் சொல்றோம் இல்லையா. இப்ப இது எல்லாமே பரம்பொருள் தான் அப்படிங்கிறது சங்கராச்சாரியர் சொல்றார். ராமானுஜர் என்ன சொல்றார், இல்லை பரமாத்மா வேற, அதுதான், இதுதான், அவர் தான் அப்படிங்கிறார். அப்ப உலகமே ஆத்மான்னு சொல்லப்பட்டா ராமானுஜர் என்ன தெரியுமா சொல்றார், அதையும் ஒத்துக்கிறார். புரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னா, நின்று பேசுவதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற மேடை யாதொன்று உண்டோ அது பரமாத்மான்னு சொன்னால் அதையும் ஒத்துக்கிறார் அவர். அது பரமாத்மா தாங்கிறார். இப்ப இது பரமாத்மா தாங்கிறார். சுவாமி இப்ப என்ன ராமானுஜர் என்னதான் சொல்ல வர்றாரப்போ, இல்ல எல்லாம் வேற வேறேன்னு சொல்றாருன்னு நீங்களே சொல்றீங்க, இல்ல இதுதான் பரமாத்மானா அதையும் ஒத்துக்கிறாருன்னு சொல்றீங்க. இத நீங்க புரிஞ்சுக்கணும்னால் முதல்ல வாசுதேவன்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம் பாருங்க, அதை திரும்பவும் உங்க புத்திக்கு கொண்டு வரணும். வாசுதேவன்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்திலும் தான் வசிக்கிறார், எல்லாம் தனக்குள்ளே வசிக்கும்படிக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுட்டோம் இல்லையோ. அப்ப இதுதான் பரமாத்மா. இந்த உலகமே காண்பன பரமாத்மா, இந்த உலகமே பரமாத்மான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உண்மைதானே, அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காரே. இப்ப நீயே பரம்பொருள் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஒத்துண்டுடலாம். என்ன சுவாமி நேத்திக்கு தானே சொன்னீர், அப்படி சொன்னா ஒத்துக்கூடாது அப்படின்னு சொன்னீர்கள். எந்த கருத்துல ஒத்துக்கிறோங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம். சர்வ வல்லமை பொருந்திய மாட்சிமை பொருந்திய பரமாத்மா நான் தானு கர்வத்தோட தெரிஞ்சா அது தப்பு. ஆனா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், எப்படின்னா இந்த உடம்பு இருக்கு, இதுக்கு மேல பாருங்க நான் இந்த உத்தரியத்தை போட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பெயர், உத்தரியம் அப்படின்னு பேரு. இங்க கூட பாருங்க நித்தியப்படி ஒரு மாணவர் வரார், தீபாராதனை பண்றச்சே ரொம்ப அழகா மேல போத்திண்டு வராரு இல்லையோ, அதுக்கு உத்தரியம் உபவஸ்திரம் அப்படின்னு பெயர். இதை நான் மேல போத்திண்டு இருக்கேன். இதுக்குள்ள என்னுடைய உடல் இருக்கு, என்னுடைய உடம்பு இருக்கு, மார்பு இருக்கு, உடம்பு இருக்கு, இது இருக்கு. இப்ப இது மேல சட்டையாட்டம் நான் போட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள உடல் இருக்கு, அந்த உடலுக்குள்ளே ஆன்மா இருக்கு, ஆன்மாக்குள்ள இறைவன் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மாங்கிறது ரொம்ப சின்ன வஸ்து, அணோரணியான்னு சொல்றா போல இதை விட சின்னதுன்னு சொல்லவே முடியாது, அத்தனை சின்னது. வியாசர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு பசுமாட்டினுடைய வாலை பிடிச்சுக்கோ, அதிலிருந்து ஒற்றை முடியை மட்டும் அகற்றுவாய்ங்கிறார். ஒரு முடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோ அந்த பசுமாட்டினுடைய வால்ல இருந்து, அதை 100 வெட்டு, அதுல இருந்து ஒரு முடியை எடு, அதை 100 வெட்டு, அதுல இருந்து ஒன்னு எடு, அதை 100 வெட்டு, சொல்லிட்டே போறார். இப்படியே 1.5 மணி நேரம் ஓட்டு விடலாம். கடைசியில சொல்றார், கடைசியில என்ன ஒன்று மிஞ்சுமோ அந்த அளவுதான் உன்னுடைய ஆத்மாங்கிறார்.
அப்படின்னா அது எத்தனை நுண்ணியதுன்றது நம்மளால சொல்லவே முடியாது. அத்தனை சின்னதான ஆத்மா இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, அது அத்தனை சின்னதுங்கிறது ஒரு வேடிக்கை, அத்தனை சின்னதான அதுக்குள்ளேயும் இறைவன் இருக்காருங்கிறது ஒரு வேடிக்கை. அதுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். அப்ப புரிஞ்சுக்கோங்க, மேல நான் இதை போத்தின்னு இருக்கேன், உள்ளுக்குள்ள உடல் இருக்கு, உடலுக்குள்ள ஆன்மா இருக்கு, ஆன்மாக்குள்ள இறைவன் இருக்கார். அப்ப சட்டை போட்டு இருக்கேன், உடம்புக்கு நான் போட்டு இருக்கிற சட்டை மேல இருக்கு, ஆத்மாவுக்கு உடம்பே சட்டையா இருக்கு, இறைவனுக்கு ஆத்மா சட்டையா இருக்கு. புரியுறதா உங்களுக்கு? நான் சட்டை போட்டு இருக்கேன், நீங்க இப்ப சட்டை நீல கலர்ல சட்டை போட்டு இருக்கீங்க, உடம்புக்கு சட்டை கவச்சமா இருக்கு, ஆன்மாவுக்கு உடம்பே சட்டையா இருக்கு, கவச்சமா இருக்கு, இறைவனுக்கு ஆன்மாவே சட்டையா இருக்கு, கவச்சமா இருக்கு. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அப்ப நீயே பரம்பொருள்னு சொன்னா என்ன அர்த்தமாறுது இங்க அப்படின்னால், சங்கரர் சொல்றது வேற அர்த்தத்துல, ராமானுஜர் சொல்றது வேற அர்த்தத்துல. சங்கரர் என்ன சொல்றார்? ஒண்ணுதான் உண்டு, ரெண்டாவதே கிடையாது, நீயே பரம்பொருள். ராமானுஜர் என்ன சொல்றார்? அவன் வேற நீ வேறதான், ஆனா நீயே பரம்பொருள்னு சொல்லலாம். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவன் அவன் தானே. உள்ளுக்குள்ள இருக்கிறவர் யாரு? வாசுதேவன் தானே இருக்கார், உள்ளும் புறமும் நிறைஞ்சவரா இருக்காரே. இன்னொரு உண்மை சொல்றேன், நம்ம உடல்னு எடுத்துட்டோம், இந்த உடலுக்குள்ள ஆத்மா இருக்கு, ஆத்மால இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டேன். அங்க மட்டும் இல்ல, அவர் நம்ம உடம்புல ஹிருதய பிரதேசம்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தாமரை மொட்டு அலர்ந்தா போல ஒரு பகுதி இருக்கான், அதுல பகவான் இருக்கார். நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வராக நீவார சூக்கவத்தன்வி பீதாபாஸ்யாத்யனூபமாக தஸ்யாம் சிகாயாம் மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. வேதாந்தம் எல்லாம் எப்படி சொல்றது பாருங்க. அதுல பரமாத்மா இருக்கார், ஒளி விட்டு இருக்கார், மின்னல் அடிச்சா போல மின்னிண்டே இருக்காராம். அப்ப ரெண்டு விதமா இருக்கார். உங்களை கேட்டா என்ன தெரியுமா சொல்லணும்? இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னால் நிச்சயம் இருக்கார். ஆனா சார் உங்களுக்கு சொல்றேன், ரெண்டு விதமா இருக்கார் உள்ளுக்குள்ளேன்னு சொல்லணும். கேட்டவர் கொஞ்சம் ஆடி போடுவார், ஓ விஷயம் தெரிஞ்ச பிள்ளை போல் இருக்கே, ரெண்டு விதமா இருக்காருன்னா எப்படி இருக்காருன்னா, ஆத்மாவுக்குள்ள இருக்காரு சார், அணு பரிமாணனா இருக்கிற ஆத்மா, ரொம்ப நுண்ணியவனா இருக்கிற ஆத்மா, அதுக்குள்ளேயும் இருக்கார். இன்னொன்னு என்னுடைய ஹிருதய கமலத்திலே அங்குஷ்ட மாத்ரோ புருஷா. வேதாந்தம் உபனிஷத்து எப்படி சொல்றதுன்னா, இப்படி பண்ணீங்களான இந்த கட்ட விரலனுடைய அளவு இருக்கு பாருங்க, ஓரொருத்தருடைய ஹிருதய பிரதேசத்திலும் கட்டை விரல் நுனி அளவாக பெருமான் இருக்கிறான். இந்த சைஸ்ல பகவான் உள்ள இருக்கார். அது ஒரு நிலை. ஆத்மாவுக்குள்ள இருக்கிறது, ஆத்மாவே சின்னது, அதுக்குள்ளேயும் இருக்கார். அப்ப இந்த காண்பன இது எல்லாமே தெய்வம்னு சொன்னா என்ன அர்த்தம்னால், இதற்குள்ளே அவன் நீக்கமர நிறைந்திருப்பதாலே இதெல்லாம் பரமாத்மான்னு சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையிலே படைத்தவன் வேறு, படைப்பு வேறு. அதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பராசரர் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல சொல்றார். மேல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பரபிரம்மம் அதுதான் ஜகத்திற்கே மூல காரணமாக விளங்குகிறது. இப்போ இந்த படைப்பெல்லாம் இருக்குன்னா படைச்சவன் இருந்தா தானே முடியும். ஒரு உண்மை சொல்றேன் உங்களுக்கு எல்லாம், நாஸ்திகர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் நாத்திகர்கள்? கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், இறை மறுப்பாளர்கள். அப்படி சொல்றதை விட அவர்களை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா கரெக்டான வார்த்தை என்ன தெரியுமா? சாஸ்திர மறுப்பாளர்கள்னு சொல்லணும். இறை மறுப்பாளர்கள்னு சொல்றதை விட சாத்திரங்களை விரோதிப்பவர்கள், சாத்திரங்களை ஏற்காதவர்கள். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையோ, வேதங்கள் நமக்கு சான்றுன்னு நம்ம ஒத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேதத்தை ஃபாலோ பண்ண முடியறதோ பண்ண முடியலையோ, பண்ண முடியாததுக்கு என் சோம்பேறித்தனம் காரணம், பொறுப்பில்லாத தன்மை காரணம், என்னுடைய அறிவின்மை காரணம். அதுக்காக வேதம் சான்றே இல்லைன்னு நான் சொல்லிடுவேனா? நன்னா படிக்கலன்னா அது என் தப்பு, அதுக்காக படிப்பே தப்புன்னு சொல்ல முடியுமா? கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல குளம் வெட்டி வச்சிருந்தா, குளம் ஏன் வெட்டினீங்கன்னு கேட்டேன், தண்ணி கஷ்டமா இருக்கே, ஜனங்க தண்ணீர் பருகட்டுமே வெட்டினேன்னு சொன்னார். ஒருத்தன் போய் அதுல விழுந்து உசுர விட்டுட்டான். அவன் குடும்பத்தினர் குளம் வெட்டினவரை அடிக்கிறதுக்கு வந்துட்டா. நீ குளம் வெட்டவே தான் அவன் போய் விழுந்து செத்தான், நீதான் காரணம்னா நியாயமா அது? கவனிச்சு பாருங்க. நல்லதுக்காக குளம் வெட்டினான். இப்ப பாருங்க, பேனரை வச்சா அதனால ஒரு பெண் போயிட்டாலும் இல்லையோ, அதுன்னா தப்பு. ஏன்னா பேனர் ஒண்ணும் உலகத்துக்கு பெரிய நன்மையை செய்ய போறது இல்லை. இப்போ பேனர்னால இப்ப நமக்கு வயிறு ரொம்ப போறதா? பேனர்னால நமக்கு இப்போ தண்ணீர் பருகின அந்த ஆனந்தம் கிடைக்க போறதா? அது வேற விஷயம். இப்ப குளம் வெட்டினேன்னா நல்லதுக்கு பண்ணிருக்கேன். நல்லதுக்கு பண்ணின இடத்துல போய் ஒருத்தர் தவறுதலா விழுந்து உசுர விட்டுட்டாருன்னா அது தப்பு. புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ? அப்ப சாஸ்திரங்கள் நன்மைக்காகத்தான் இருக்கு. நான் ஃபாலோ பண்ண முடியலன்னா அது என்னுடைய தப்புன்னு வேணும்னா சொல்லலாமே தவிர சாஸ்திரங்களே தப்புன்னு சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாஸ்திகர்கள், இறை மறுப்பாளர்கள்,
சாஸ்திரங்களை மறுக்கிறவா அவர்கள் கிட்ட போனா அவ என்ன தெரியுமா சொல்றா? கடவுள் இல்லைங்கிறா. நாம அவளை பார்த்து சிரிச்சு விடலாம். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கே முதல்ல நீ கடவுள்னு சொல்ல வேண்டியிருக்கு. எப்ப நீ கடவுள்னு சொல்லிட்டியோ இருக்கிற ஒன்னத்தான் உன்னால சொல்ல முடியுமே தவிர இல்லாத ஒன்ன உன்னால சொல்லவே முடியாது. நீங்க வேணா ஒரு 5 நிமிஷம் அவகாசம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. இல்லாத ஒன்ன சொல்லுங்க பாப்போம். செல்போன் இல்லாத ஒண்ணாது? எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒண்ணு, உலகம் முழுக்க இருக்கிற ஒண்ணு. சேர்ஸ் நிறைய இருக்கே சுவாமி, இங்க கூட போட்டிருக்காளே சுவாமி. மயில், இங்க வேணும்னா மயில் இல்லாத இருக்கலாம். மயிலே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? முயல், முயலே இல்லைன்னு ஒண்ணு சொல்லிட முடியுமா? உப்பு, சர்க்கரை, இப்படி எதை வேணா பேசி பாருங்க, யோசிச்சு சொல்லுங்க. இல்லாத ஒண்ணு நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லவே முடியாது. ஆனா நாஸ்திகர்கள் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா பதில் சொல்றதா நினைச்சுப்பா. அவ என்ன தெரியுமா சொன்னா? இல்லாத ஒண்ணு தானே இப்ப சொல்றேன்னா என்னன்னா முயல் கொம்புன்னா. முயல் கிட்ட கொம்ப காட்டு அப்படின்னு கேட்டா. அடுத்தது ரக்கைகளோட இருக்கிற குதிரையை காட்டுன்னுவா. ஆகாய தாமரை காட்டுன்னுவா. உடனே நாம என்ன தெரியுமா பதில் சொல்லணும்? பாருப்பா, முயல் இருக்கு, மாட்டுக்கிட்ட கொம்பு இருக்கு, இந்த ரெண்டுமே இருக்கிறது தான் நீ இப்ப சொல்லியிருக்க. ஒன்னுத்துக்கிட்டயே ரெண்டையும் காட்டுன்னா இப்போ மனிதன் இருக்கான், மனிதனுக்கு வால் இல்லையேன்னு வருத்தப்பட முடியுமா? இப்போ இல்ல குரங்கு கிட்டத்தட்ட மனிதன் ஆட்டம் தான் இருக்கும், மனிதனை போல பேச முடியலையேன்னு அது வருத்தப்பட முடியுமா? இப்போ குரங்கு இருக்கு, மனிதன் இருக்கான். மயில் இருக்கு, மனிதன் இருக்கான். முயல் இருக்கு, மனிதன் இருக்கான். மான் இருக்கு, மானுக்கு கொம்பு இருக்கு. முயல் இருக்கு, கொம்பு மான் கிட்ட இருக்கு, மாடு கிட்ட இருக்கு. ஆகாசம் இருக்கு, தாமரை நீர்நிலையில போனா பார்த்துடலாம். தாமரையும் இருக்கு, ஆகாயம் இருக்கு. நீ சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட முடியுமா? இப்போ இருக்கிறதான் இப்ப நீ சொல்ற. ஆகாய தாமரைன்னு சொன்னால் ஆகாயமும் உண்டு, தாமரையும் உண்டு. முயற்கொம்புன்னு சொன்னா முயலும் உண்டு, கொம்பும் உண்டு. இருக்கிறத தான் சொல்ற. அதனால எப்ப நீ கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறாயோ அதை சொல்றதுக்கே நீ முதல்ல கடவுள்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தானே இல்லைங்கிற. நீ எப்ப சொல்லிட்டியோ அப்பவே அங்க தெய்வம் வந்தாச்சுங்கிறது அர்த்தம். அதனாலதான் கடவுள்னே பேர் இருக்கும் இல்லையோ. உள் கடந்து நியமிப்பவனாய், உள் புகுந்து நியமிப்பவனாய் நம்மை நடத்துபவனாக எவன் விளங்குகிறானோ அவனுக்குத்தான் கடவுள் என்று பெயர். உள்கடந்து இருக்கிறவர்னு இருக்கும் இல்லையோ. அப்ப இந்த உலகமே பரம்பொருள் அப்படின்னால் இந்த உலகத்திற்கு ஆன்மாவாக இருக்கிறவர் அவர். இந்த ஜகத்திற்கு மூல காரணமாக இருக்கிறவர் அவர். இந்த படைப்பிற்கு மூல காரணமாக இருக்கிறவர் அவர். அதனால தான் காரண பிரம்மம் காரியமான உலகாக ஆகிறது. காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் காரணத்தாலே உண்டாகிற காரியம். இந்த உலகம் இருக்கே, இந்த உலகமாக அவரே இருக்கிறார். இதுக்கு மேலதான் இன்னும் குழப்பமான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த உலக பொருள்களை நாம எப்படி பிரிக்கலாம்னால் 4ஆக பிரிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு அவ்யக்தம், பிரகிருத்தின்னு சொல்லுவார்கள். இந்த பிரகிருத்தியில தான் இந்த உலகம் எல்லாம் இருக்கு. அதனால அவ்யக்தம்ங்கிறது ஒன்னும். மகதாதி தத்துவங்கள், மகான், அகங்காரம், காலம் அப்படின்னா தத்துவங்கள் உண்டு, பொருள்கள் உண்டு, அவைகள் ஒன்று. ஜீவாத்மாக்கள், இதுதான் கொஞ்சம் புரிஞ்சா போல இருக்கும். நாம முதல்ல சொன்னது அவ்யக்தம்ங்கிற அந்த பிரகிருத்திய பார்த்தோம். அடுத்தது மகான் முதலான தத்துவங்கள்ங்கிறா. அடுத்தது ஜீவாத்மாக்கள். இதற்கடுத்தது காலம் அப்படிங்கிற ஒன்று. இந்த 4ம் பரமாத்மாவிற்கு உடலை போல அமைஞ்சிருக்கு. புரியறதுக்கு சொல்றேன். இப்ப நான் இந்த மொபைலை இப்படி எடுத்தேன், இங்க வச்சேன். செஞ்சது எது? நான் செய்தேன், என் கை செய்தது. நான் இதுக்கு கட்டளை இட்டிருக்கேன், இதை நீ இப்ப இப்படி பண்ணு அப்படின்னு நான் செஞ்சேன், சொன்னேன், அது செஞ்சுடுத்து. அதாவது உள்ளே இருந்து நியமிச்சேன், கட்டளை இட்டு அது செஞ்சுடுத்து. அப்ப நம்ம சொல்றத இந்த உடல் செய்கிறா போலே இறைவன் ஆசைப்பட்டதை இந்நான்கும் செய்கின்றன. ஒரு உடலை போல பகவானுக்கு விளங்குகின்றன. அதை கொண்டு அவர் அத்தனையும் பண்ணுகிறார். அதனாலே இந்த 4ற்கும் பிரம்மமே ஆத்மா. இப்ப கீழே சொன்னேன் பாருங்க, உலகமே கடவுள்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு மூல காரணமா இருக்கிறவர் கடவுள். அது பிரகிருதி ஆகட்டும், மகான் முதலான தத்துவங்கள் ஆகட்டும், ஜீவாத்மாக்கள் ஆகட்டும், காலமாகட்டும், இது எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள இருந்து செய்விக்கிறவரா இருக்கிறவர் கடவுள் அப்படிங்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒண்ணும், நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள், குறைகள் நமக்குள்ளேயே இருக்கிறவனான பெருமாளோட ஒட்டாது. இது அடுத்த குழப்பம். இப்போ எனக்குள்ளேயே இருக்கார். இப்ப எனக்கு இந்த கையில அடிபட்டுதுன்னு வச்சுக்கோங்க, துடிக்கிறேன். கண்ணீர் எங்க இருந்து வரும்? கையில அடிபட்டது,
வலியில துடிக்கிறேன். கண்ணீர் எங்க இருந்து வரும்? கண்ல இருந்து வரும். அப்ப இங்க அடிபட்டா இங்க இருந்து கண்ணு வருது, கண்ல இருந்து கண்ணீர் வருது. ஒருத்தன் அரைஞ்சுட்டான்னா கண்ணீர் வருது, என்ன போய் அடிச்சுட்டானேன்னு ஓன்னு அழுகிறோம். இப்ப எனக்குள்ளேயே தெய்வம் இருக்கார், ஆனா என்னுடைய குறைகள் அவரோட ஒட்டுவதில்லை அப்படின்னு நான் சொல்றேன். இது புரியறது கொஞ்சம் கஷ்டம். என்ன சார் இது, நமக்குள்ளேயே இருக்காருன்னு சொன்னால் நம்ம சுக துக்கங்கள் அவரை பாதிக்காதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இப்ப எனக்கு கையில அடிபட்டதுன்னா எனக்கு கண்ல இருந்து கண்ணீர் வருது. அப்ப எனக்குள்ள இருக்கிற தெய்வம் இறைவன் உள்ள இருக்கார். அப்ப என்னுடைய நிறைகள் குறைகள் அவர் அளவிற்கும் செல்ல வேண்டும், அந்த பாதிப்பு அவருக்கும் ஏற்பட வேண்டும். அதுதான் நியாயம். அப்பதானே எனக்குள்ள இருக்காருங்கிறது ஆகும். என் கூடவே இருந்தாலும் எதுவும் என் கூட இருந்து நாம் படுற வேதனை அவர் படலைன்னா அது எப்படி? ஆனா அவர் படமாட்டார். இது புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இங்க உபன்யாசம் முடிஞ்ச உடனே வெளியில நாம போகிறோம். போன உடனே என்ன தருகிறார்கள்? எவ்வளவு ஆச்சரியமான பதில் பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா பதில் வரும். போன உடனே ஒரு தொன்ன நிறைய பிரசாதத்தை கொடுக்கிறா. ஒரு நாள் ஒன்னொன்னுத்த பண்ணி நமக்குன்னு அதை பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி நமக்கு கையில கொடுக்கிறார்கள். சீரா கொடுக்கிறா, சக்கரை பொங்கல் கொடுக்கிறா. சீரானா கேசரி தருகிறார்கள். நன்னா நெய் விட்டு பண்ணி கொடுக்கப்பட்டது. இப்ப பார்த்தசாரதி கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம். பார்த்தசாரதி பெருமாள்னு சொன்னாலே அந்த சக்கரை பொங்கலை போல உலகத்துல எங்கேயும் நாம சாப்பிடவே முடியாது. சக்கரை பொங்கல்ல முந்திரி பருப்பு போட்டிருக்காளா இல்ல முந்திரி பருப்புலயே சக்கரை பொங்கல் பண்ணிருக்காளா அப்படின்னு சந்தேகம் வரும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னுட்டு அத்தனை நெய்ய குத்தி நெய்யை அதுல ஊற்றி ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருப்பா. அதை நான் நன்னா சாட்டேன். என்னுடைய குரு என்ன அழைச்சிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கலை வாங்கி கொடுத்தார். நான் குரு கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, சுவாமி நமக்குள்ள இறைவன் இருக்காருன்னு சொல்றீங்கோ, ஆத்மாக்குள்ள இருக்காருன்னு சொல்றீங்கோ, ஆனா என்னுடைய குறைகள் அதோட இறைவனுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றீங்களே, அது அவரை பாதிப்படைய செய்யாது, அவரோட ஒட்டாதுன்னு சொல்றீங்களே, எனக்கு இது புரியலன்னு சொல்லிட்டே இருந்தேன். குரு சொன்னார், நான் ஒரு நாள் உனக்கு சொல்றேன், நீ கவலைப்படாதேன்னார். கோயிலுக்கு கூட்டுன்னு போனார். சக்கரை பொங்கலை வாங்கி கொடுத்தார். நான் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கினேன். நன்னா சாட்டேன். கையெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே நெய்யின்றதுனால கை எப்படி ஆகி இருக்கும்? பிசுபிசுத்து போயிருக்கும், ஒரே ஒட்டிக்கும். போய் கை கழுவினா தேவலாம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். சரி, இப்ப நெய் கை முழுக்க இருக்கு, போய் கை கழுவினா உடனே போயிடுமா? அது போகாது. அப்ப கூட கொஞ்சம் பிசுபிசுப்பாத்தான் இருக்கும். என்னமோ பபிள்ஸ் வந்தா போல கையெல்லாம் பார்த்தோம்னா அங்கங்க அந்த நீர் குமிழிகளை கூட பார்க்கலாம். நெய் கை முழுக்க இருந்து போய் கையை கழுவிட்டு பார்த்தோம்னா அங்கங்க திட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இன்னமும் கூட என்னமோ பிசுபிசுப்பாத்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்ப நாம அடுத்தது எதை தேடுவோம்? கையை நல்லா தேய்ச்சிக்கிறதுக்கு மண்ணு கிடைச்சா கூட தேவையில்லை, சாம்பல் கிடைச்சா கூட தேவையில்லை. இதெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம உடனே கையை போட்டு நல்லா அந்த சாம்பலை போட்டு கையை நல்லா இப்படி அலம்புக்கிட்டு அதுக்கு மேல தண்ணீர் ஊற்றி கழுவி கொண்டோம்னு சொன்னால் அப்ப கையில இருந்து என்ன போயிடும்? பிசுபிசுப்பு முழுவதுமாக போய்விடும் அப்படின்னு நாம பார்க்கிறோம். குரு என்ன பண்ணார்? சாம்பல் எடுத்து கையில கொடுத்தார். நான் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன், மேல கையை கழுவிட்டேன். அப்பாடா பிசுபிசுப்பு எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன பார்த்து, கொஞ்சம் வாயை தரேன்னார். எதுக்கு வாயை திறக்கணும்? சக்கரை பொங்கல் போறோம், எனக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன்னு. அதுக்கு இல்ல, நெய் வாயில கூட ஒட்டிக்கிட்டு இருக்குமே, வாய கழுவ வேண்டாமா, சாம்பலை போட்டு வாய கழுவுன்னார். ஐயோ, அவர் முன்ன பின்ன சக்கரை பொங்கலே சாப்பிட்டது இல்ல போல் இருக்கு குரு. அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. வாயில ஒண்ணு சாப்பிட்டாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச பல பேர் காபி குடிச்சாங்கன்னு சொன்னால் 2 மணி நேரத்துக்கு யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? அந்த மனம் வாயை விட்டு போயிடக்கூடாதான். காபி சாப்பிட்டு இருக்கும், வாசனை கூட வாயை விட்டு போயிடக்கூடாது. அதை கூட கடனா தரமாட்டேன் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு நாக்குல நெய் ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு சாம்பலை போட்டு தேய்ச்சவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மடத்தனமாச்சே, அது மூடத்தனமாச்சே. அப்ப நான் குருவை பார்த்து சொன்னேன், நீங்க என்ன குருவோ, எனக்கு என்ன பாடத்தை சொல்லி தர போறீங்களோ தெரியல. குருவே, கையில தான் ஒட்டுமே தவிர, பிசுபிசுப்பு கையில ஒட்டுமே தவிர நாக்குல ஒட்டாது அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அப்ப குரு ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டார். உன்னுடைய உடம்பிலேயே ஓரிடத்திலே ஒட்டுகிற நெய், அந்த பிசுபிசுப்பு இன்னொரு இடத்துல ஒட்டாதுங்கிறத நீ ஒத்துக்கிற, கரெக்ட் தானே? நாக்குல ஒட்டாதுன்னு ஒத்துக்கிற. இத ஒத்துக்கிறதுக்கு தெரிஞ்ச உனக்கு உன்னோடு இருக்கிற இறைவனுக்கு உன்னுடைய குறைகள் ஒட்டாதுன்னு ஒத்துக்கிறதுல என்ன தயக்கம்? இது அவர் சொன்ன பதில். உனக்குள்ள இருக்கார் பெருமாள், தெய்வம் உனக்குள்ள இருக்கார், ஆத்மாவுக்குள்ள இருக்கார். உன்னுடைய தோஷங்கள்
அவரை ஒரு நாளும் தொடுவதில்லை. இந்த குறைகள் அவரை தொடுவதில்லை. இதத்தான் அபகத பாப்மத்துவம்னு சொல்லுவார்கள். அபகத பாப்மத்துவம், நம்முடைய அகிலஹேய பிரத்யநீகன், ஒரு அழகான பெயர் வடமொழியிலே பெருமானுக்கு தரப்படுகிறது. என்னன்னா, தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருப்பார், தோஷங்கள் தட்டாதவரா இருப்பார், குறைகள் தட்டாதவராக அவர் இருக்கார். அப்ப பாருங்க, அவ்யக்தம்ங்கிற பிரகிருதி, மகான் முதலான அதுக்கு மேலே அந்த தத்துவங்கள், ஜீவாத்மாக்கள், காலம், இந்த நான்கும் பரமாத்மாவுக்கு உடலை போல இருக்கின்றன. பரமாத்மா ஆத்மாவா இருக்கார். ஆனா இவைகளுடைய குறை நிறைகள் அவரை ஒட்டுவதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடலாய் அமைந்த இந்த 4 பொருள்களை கொண்டுதான் அவர் என்ன பண்றார்? சிருஷ்டி முதலியவற்றை செய்கிறார். சிருஷ்டி எல்லாம் பண்றது எப்படின்னு கேட்டால் அதை கொண்டுதான் பண்ணுகிறார். இந்த பிரளய காலத்துல எப்படி இருக்கும் உலகம்ங்கிறத மேல சொல்றார். பிரளயம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாணவர் சொன்னார், எங்களுக்கு பிரளயம் என்ன தெரியுமே, வருஷத்துக்கு 3 தடவை வரும்னார். காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, கடைசியில ஆண்டு தேர்வு வருது பாருங்க, அதுதான் பெரிய பிரளயம். பெரிய பிரளயம் அதுதான் சார் அப்படின்றாள் இல்லையோ, அதை விட்டுடுங்க. இப்ப பிரளயம்னு சொன்னா இந்த உலகமே அழிஞ்சா போல ஒரு நிலை ஏற்படுறதோ இல்லையோ, அதைத்தான் பிரளயம்ங்கிறோம். அப்ப பகல் இருக்காது, ராத்திரி இருக்காது, ஆகாயம் இராது, பூமி இராது, இருட்டு இராது, வெளிச்சம் இராது, ஒண்ணுமே இருக்காது. இது இன்ன பொருள்னு காட்டும்படியா எதுவுமே இருக்காது. அதத்தான் நாம பிரளயம் பிரளயம்னு சொல்லுகிறோம். மேல சொல்றார், இந்த காலம்ங்கிற தத்துவம் இருக்கே, அதற்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதுக்கு என்ன பேரு? காலம். காலம்னு சொல்லுகிறோம். அந்த தத்துவத்திற்கு ஆதி அந்தம் கிடையாது. பிரளய தசையிலே, பிரளயம் ஏற்பட்டப்ப கூட அந்த காலம்ங்கிற பொருள் எப்படி இருக்கும்னால் சூக்ஷ்மமான நிலையை அடைஞ்சிடும், நுண்ணிய நிலையை அடைந்து விடும். அதை தெரிவிக்கிறார். இந்த உலகினுடைய உற்பத்தி, ஸ்திதி, பிரளயம் எல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டேதான் இருக்கும். உலகம் படைக்கப்படும், காக்கப்படும், அழிக்கப்படும், படைக்கப்படும், காக்கப்படும், அழிக்கப்படும். இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை கையில நான் பந்தை கொடுத்தேன். பந்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், அதுக்கு வாங்கிடுது. அதை செவுத்துல தூக்கி அடிக்கிறது. அது பந்து உடனே எழும்பி இந்த குழந்தை கிட்டேயே வருது, திரும்பவும் பிடிச்சுக்கிறது, திரும்ப தூக்கி அடிக்கிறது, திரும்ப பிடிச்சுக்கிறது. இது ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கு. குழந்தை கிட்ட போயிட்டு, இப்படி விளையாடுறியே, இந்த விளையாட்டுனால உனக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு கேட்டு பாருங்க. அது பதில் சொல்ல தெரிஞ்சா என்ன தெரியுமா சொல்லும்? விளையாடுறதுனால பலனா? விளையாட்டே பலன்தான். அங்க அதுவே தானே முக்கியமா இருக்கு. இப்போ தூக்கி போடுறது, பிடிக்கிறதே அங்க பிரயோஜனம். அதனால ஒரு தனிப்பட்ட பிரயோஜனம் கிடையாது. இப்ப வேலைக்கு போறோம், வேலைக்கு எதுக்காக போறோம்? சம்பளத்துக்காக போறோம், சம்பாதிக்கிறதுக்காக போறோம். அப்ப வேலைன்னு ஒண்ணு செய்யறோம், அதனால கிடைக்கிற பலன் வேறன்னு இருக்கு. இப்ப குழந்தை பந்தை தூக்கி எதுக்கு அடிக்கிறது அப்படின்னா, தூக்கி அடிக்கிறதுக்காகவே அடிக்கிறது. அதனால ஒரு தனிப்பட்ட பலன் கிடையாது. இப்ப குழந்தை கிட்ட நீ செவுத்துல பந்து அடிச்சா உனக்கு சம்பளம் தரேன்னு யாருன்னா சொல்ல போறாங்களா? பந்தை தூக்கி செவுத்துல அடி, நான் உனக்கு கல்கண்டு தரேன்னு யாருன்னா சொல்ல போறாங்களா? கிடையாது. அது தூக்கி போட்டு பிடிக்கிறதே அதுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையோ. அப்படித்தான் இறைவன் இந்த உலகை படைக்கிறான், காக்குறான், அழிக்கிறான், படைக்கிறான், காக்குறான், அழிக்கிறான், விளையாட்டா பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு லீலோபகரணம்னுட்டா, விளையாட்டு பொருள். அவனை பொறுத்தவரையிலும் இது ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கிறது. அதை இங்கே சொல்லுகிறார்கள். அதுக்கு மேல அவர் தெரிவிக்கிறார், இந்த பிரளயம்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். அந்த பிரளயம் நடக்கிறச்ச என்ன ஆயிடும்னால், ஜீவாத்மா இருக்க இந்த ஆத்மாக்கள் தங்களுடைய இயல்பான நிலையிலிருந்து நழுவினவர்களைப் போலே இருப்பார்கள், சக்தியேது மற்றவர்களைப் போலே இருப்பார்கள். ஆனா அவர்கள் முன்னமே செய்திருக்கிற கர்மாக்கள், எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ கர்மாக்களை பண்ணிருக்கோம் இல்லையோ. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இப்ப இங்க நிறைய மரங்கள்லாம் பார்க்கிறோம். இந்த மரங்கள் எல்லாம் ஏன் இப்போது மரங்களாக இருக்கின்றன? அத கூட சாஸ்திரம் சொல்றது இல்ல, போன ஜென்மத்துல மனிதர்களா இருந்திருக்கும், யாரோ ஒருத்தரை தப்பான வார்த்தைகளை சொல்லி கெட்ட வார்த்தைகளா பேசிருக்கு. அப்படி பேசினதுனாலே அந்த ஆத்மாக்களுக்கு என்ன தண்டனை தரப்பட்டது தெரியுமா? அடுத்த ஜென்மத்துல நீங்க மரமாக இருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துட்டா. கர்மா, நாம என்ன செஞ்சிருக்கோமோ அதை நாம அனுபவிச்சுத்தானே ஆக வேண்டும். அதான் சொல்றாளே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறாள் இல்லையோ. அப்ப மரத்தை பார்க்கச்செல்லாம் நமக்கு என்ன தெரியுமா தோணணும்? நாம ஜாக்கிரதையா இருக்கணும், அடுத்த ஜென்மத்துல இந்த மரமா மட்டும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நாம முடிவு செய்து கொள்ள வேண்டும். அத போலத்தான் ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லி வச்சிருக்கா. வயத்துல பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, எவன் வயத்துல போன ஜென்மத்துல அடிச்சோமோ தெரியாது,
வயத்துல பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். சார் ஒரு பக்கம் வாய் வலிச்சுக்கிட்டே இருக்கு சார், என்னன்னு தெரியலன்னா, யார் வாயில பொங்குன்னு குத்திட்டோமோ போன ஜென்மத்துல தெரியாது. அப்ப என்ன செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறோம் இல்லையா, அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அப்ப பிரளயங்கள் ஏற்பட்டாலும் கூட இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, இந்த கர்மாக்கள்னு சொன்னோம் பாருங்க, அதுக்கும் ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. இது எந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறது சார்? நான் நல்லது கெட்டதுங்கிறத எப்போல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கறத ஒருத்தராலையும் சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஆத்மாவிற்கு ஆதி அந்தம்ங்கிறது கிடையாது. ஆன்மாங்கிறது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அது எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. அந்த புள்ளியே கிடையாது. அது என்னைக்குமே இருக்கிறதுனாலே. அப்ப இதெல்லாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். பிரளயம் ஏற்படுற பொழுது இந்த ஆன்மா தன்னிறம் இழந்தவனாய் அவன் இருக்கிற பொழுது அவனுடைய கர்மா அது பலிக்க தொடங்குகிறது. பலிக்க தொடங்குறதுன்னு சொன்னால் அப்ப காலம் சிருஷ்டிக்கு உரியதாக மாறுகிறது. படைப்பிற்கு ஏற்றவாறு காலம் மாறுகிறது. அப்ப பகவான் பார்க்கிறார், இறைவன் பார்க்கிறார், இந்த பிரகிருதியையும் இந்த உலகத்தை, உலகமாகிற பகுதி எதனுள்ளே ஒடுங்கி இருக்கிறதோ அந்த பிரகிருதியையும் ஜீவாத்மாவையும் படைப்பிற்கு ஏற்றவாறு அவர் சேர்த்து இயக்குகிறார். அப்பத்தான் உருவத்திலும் குணத்திலும் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இப்போ ஒரு தவளைன்னு எடுத்துட்டா அதுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, பல்லின்னு எடுத்துட்டா அதுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, நமக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. இந்த ஆத்மாவுக்கு என்ன தன்மைகள் உண்டோ அதே தன்மைகள் பல்லிக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் உண்டு, தேளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் உண்டு, யானைக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் உண்டு. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஏன் இந்த உருவ மாறுபாடு இருக்கு? நான் ஏன் மனுஷனா இருக்கேன் அப்படின்னு நம்புவோம். மனுஷனா இருக்கேன் நம்பிக்கை வைப்போமே. நான் ஏன் மனுஷனா இருக்கேன், அது ஏன் யானையா இருக்கு, அது ஏன் பல்லியா இருக்குன்னா அப்பதான் கர்மாங்கிற விடையை நீங்கள் எழுத வேண்டும். இந்த ஆன்மா ஏன் யானையா இருக்கு, இந்த ஆன்மா ஏன் பல்லியா இருக்கு, இந்த ஆன்மா ஏன் மனிதனா இருக்கான்னால் நீங்க அங்க எழுத வேண்டிய பதில் என்ன? கர்மா. கர்மா காரணமாக இந்த உருவ வேறுபாடுகள், இந்த மாறுபாடுகள் அமைந்திருக்கின்றன.